எப்ப ஒரு ஆத்திர அவசரனாலும் போய் கேட்டா உதவக்கூடியவர், இல்லன்னு சொல்ல மாட்டாரு. அதனால இவருடைய நட்பு நமக்கு தேவை. அதுதான் எம்ஜிஆர்ட்ட ஒரு ராஜவசியம்னா என்னன்னா, எதிரியாக இருந்தாலும் கூட அவர் முன்னாடி போய் நின்னா, அவர் அமைதியாக பேசி, அரட்டி உருட்டி எல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்ல. கொஞ்சம் நிதி தட்டுப்பாடா இருக்கு. கொஞ்சம் நிதி தட்டி குடுங்க அப்படின்றாரு கலைஞர் எம்ஜிஆர். இதெல்லாம் நடக்காத காரியம். ஏன்னா அந்த அம்மா பயங்கரமா குண்டாயிட்டாங்க. அதனால இனி உங்கள போட்டா எனக்கு பெரியம்மா மாதிரி இருப்பீங்க. அதெல்லாம் வேண்டாம். இன்றைக்கு நாம் கலைஞர் முதலமைச்சரானது எப்படி என்று பார்ப்போம். பொதுவா நெடுஞ்செழியன் பற்றி ஒரு பரவலான எண்ணம் அந்த காலகட்டத்தில் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு என்ன இருந்தது என்றால், அடுத்த முதல்வர் அவர்தான். ஏன்னா திமுக மாநாட்டிலேயே அண்ணா என்ன கூப்பிட்டாரு, இவரை பார்த்துதான் தம்பி வா தலைமை ஏற்க வான்ட்டு அவர் பொதுக்கூட்டத்துக்கு தலைமை ஏற்க கூப்பிட்டாருன்னு வைங்க அந்த மாநாட்டுக்கு. இருந்தாலும் அவரை தம்பி வா தலைமை ஏற்கவான்னு அண்ணா அழைத்ததன் காரணத்தினால பொதுவான ஒரு எண்ணம் எப்படி இருந்ததுன்னா, அடுத்து நாவலர் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்ற ஒரு எண்ணம் பரவலாக இருந்த சமயத்துல கலைஞர் எம்ஜிஆரை சந்திக்கிறாரு. சந்திச்சு அவங்க 2 பேரும் பேசும்போது, எப்பவுமே இந்த கலை இலக்கியவாதிகள் என்ற ஒரு குழு திமுகவுல ஒரு பகுதி, பிறகு நெடுஞ்செழியன், அன்பழகன் அந்த மாதிரி பட்டப்படிப்பு படித்தவர்கள், மெத்த படித்த மேதாவிகள் என்று அழைக்கக்கூடிய அந்த அறிஞர் பெருமக்கள் ஒரு பகுதியாக இருந்தாங்க. அறிஞர்கள் கலைஞர்கள்னு 2 குரூப் இருந்துச்சு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து பேசி நம்ம கலைஞரை முதலமைச்சராக்கணும் அப்படின்ட்டு எம்ஜிஆர் முடிவு பண்ணி என்ன செய்யறாரு, சத்யா தோட்டத்துல சத்யா ஸ்டுடியோவுல எல்லா எம்எல்ஏவையும் வர சொல்றாரு. ஒரு எம்எல்ஏக்களுக்கு கூட்டம் நடக்குது. இதுல ஏன் இந்த எம்எல்ஏக்கள் எம்ஜிஆர் கூப்பிட்ட உடனே வர்றாங்க அப்படின்னா, இவங்கள நிறைய பேர் எம்ஜிஆர்கிட்ட நேரடியாகவோ அல்லது வேற வகையிலேயோ உதவி பெற்றவர்கள். பொருளுதவியோ அல்லது காரோ பெட்ரோலோ ஏதோ ஒரு வகையில உதவி பெற்றவர்கள். இதனால இவங்க தே ஆர் இண்டக்டட் டு ஹிம். ஏதோ ஒரு வகையில கடன் பட்டிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, எம்ஜிஆர் உடைய ஆதரவு நமக்கு தொடர்ந்து தேவைன்னு நினைச்சாங்க. எப்ப ஒரு ஆத்திர அவசரனாலும் போய் கேட்டா உதவக்கூடியவர், இல்லன்னு சொல்ல மாட்டாரு. அதனால இவருடைய நட்பு நமக்கு தேவை அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருந்தது. அந்த காலத்துல இருந்த எம்எல்ஏக்களுக்கு அந்த மாதிரிப்பட்டவர்கள் பெரும்பான்மையோருக்கு இருந்தது. அப்போ இவங்க எல்லாரும் எம்ஜிஆர் கூப்பிட்ட உடனே ஸ்டுடியோக்கு வர்றாங்க. எல்லா எம்எல்ஏக்களும் வர்றாங்க. அங்க கூட்டம் நடத்தணும். இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் என்ன பண்றாரு, எஸ்எஸ்ஆர் போய் பார்க்கிறார். எஸ்எஸ்ஆர்ட்ட நீ ஓன் தரப்புல உள்ள எம்எல்ஏக்கள், எஸ்எஸ்ஆர் அப்ப ஒரு வலுவான சக்தியாக திமுகவுல இருந்தார். ஏன்னா பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா சாகும்போது இவர் தான் கொள்ளி வச்சாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மக்கள் எல்லாருமே அவருக்கு பயங்கர சப்போர்ட்டா இருந்தாங்க. அந்த காலத்துல அவர் பேரு சேடப்பட்டி சிங்கக்குட்டின்னு பேரு. அதுக்கு பிறகுதான் சேடப்பட்டி முத்தியா வந்தது. சேடப்பட்டி சிங்கக்குட்டின்னு பேரு. அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சவரும் அவர் தான். அந்த நேரத்துல அவர் தான் முதல் நடிகர் எம்எல்ஏவாகவும் இருந்தார். எனவே இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, அந்த தேவமார் கட்சிக்காரங்க, அந்த தேவமார் சப்போர்ட் எல்லாம் இவருக்கு நிறைய இருந்தது. அவர் ஒரு தனிப்பெரும் செல்வாக்குடையவராகவே திகழ்ந்தார். அப்ப அவர்கிட்ட கொஞ்சம் எம்எல்ஏ இருக்காங்க. எம்ஜிஆர் இவரை பார்த்து பேசுறாரு. பேசி உன் கூட இருக்கிறவங்க எல்லாரும் கலைஞருக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்ப எஸ்எஸ்ஆர் சொல்றாரு, வேண்டானே, நீங்க எடுக்கிற முடிவு சரியில்லை அப்படின்றாரு. இப்ப நான் உன் வீட்டுல சாப்பிடுறதா சாப்பிடாம போறதா அப்படின்னு கேக்குறாரு. உடனே எஸ்எஸ்ஆர் சங்கடமா போயிருது. வீட்டுக்கு வந்த ஒருத்தரை சாப்பிடாம பசியோட அனுப்பக்கூடாதுல்ல, அது பெரிய பாவமாச்சே. சரிங்கண்ணே சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க, நீங்க எடுத்த முடிவு நான் ஒத்துக்கிறேன், வேற வழி இல்ல. ஆனா பின்னாடி இதுக்கு உண்டான விளைவுகளை நீங்க சந்திப்பீங்கன்னு அவரு சொல்லியும் சொல்லாமலுமாக குறிப்பாக காட்டி விட்டு சாப்பிட வச்சு அனுப்பிச்சிடுறாரு. இப்ப இந்த தரப்பு ஆட்களையும் எம்ஜிஆர் வசியப்படுத்திட்டார். அதுதான் எம்ஜிஆர் ஒரு ராஜவசியம்னா என்னன்னா, எதிரியாக இருந்தாலும் கூட அவர் முன்னாடி போய் நின்னா அவர் அமைதியாக பேசி, அரட்டி உருட்டி எல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அமைதியா அவர் பேசும் போதுமே அவருடைய நல்ல எண்ணம் தெரிஞ்சிரும். அவர் தன்னுடைய கருத்தை விளக்கி சொல்வார். பொறுமையாக நிதானமாக விளக்குவார். கோவப்பட மாட்டாரு. ஆக இவரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. சத்யா ஸ்டுடியோவுல எம்ஜிஆர் என்ன சொல்றாரு, முதல்ல நெடுஞ்செழியன் தான் தகுதியானவர், படித்தவர், நல்ல விவரம் தெரிந்தவர், அதெல்லாம் உண்மைதான். அண்ணா மாதிரி ஒரு நபர்னா நெடுஞ்செழியன் தான். ஆனா இப்ப இருக்கிற காங்கிரஸ் சூழ்நிலையில
காங்கிரஸ் வந்து எப்ப நம்மள காலவாரி கீழே தள்ளுவோம்னு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அவங்களுக்கு சரியான ஒரு போட்டியாக இருக்கணும்னா அது கலைஞரால தான் முடியும். அப்பவே இவர் சொல்றாரு, இவர்தான் அரசியல் சாணக்கியன், இவர்தான் ரொம்ப ராஜதந்திரி, இவரால மட்டும்தான் காங்கிரஸ் மாதிரி ஒரு மாபெரும் தேசிய கட்சியை வந்து சமாளிக்க முடியும். அப்ப நம்ம பக்கத்துல இருந்து சமாளிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா அது கலைஞராகத்தான் இருக்க முடியும். இவர் பாவம் படிச்சவர், பண்புள்ளவர், ஆனா சூதுவாது தெரியாதவர் அப்படின்ட்டு இவரை ஒரு ஏத்திட்டு அப்படியே இறக்கி உட்கார வச்சுட்டு கலைஞரை தூக்கி அரியணையில வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். இங்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போதே வெளியே போய் டிரைவர் காளியப்பன், கோயம்புத்தூர்ல இருக்காரு இப்பவும், அவர் என்கிட்ட சொன்ன நிகழ்ச்சி இது. காளியப்பன்ட்ட போய் மவுண்ட் ரோடுக்கு போய் வால்நட் கேக் வாங்கிட்டு வா, இப்ப அவரு முதல்வர்னு அறிவிச்சிருவோம், அவருக்கு முதல்ல அவருக்கு பிடிச்சமான, கலைஞருக்கு பிடிச்சமான கேக் அது, அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க கார் எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வர்றாங்க. இங்க பார்த்தா எல்லாரும் உள்ள கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. கலைஞர் தான் அடுத்த முதல்வர்னு எம்எல்ஏ கூட்டத்துல தீர்மானிக்கப்பட்டது. முடிச்ச உடனே எல்லாருக்கும் விருந்து சாப்பாடு. கலைஞருக்கு வந்து அவருக்கு பிடிச்சமான வால்நட் கேக் எம்ஜிஆர் கொடுக்கிறாரு. கலைஞருக்கு ரொம்ப சந்தோஷம். ஈஸியா முடிஞ்சிருச்சுல்ல வேலை. அதுக்கு பிறகெல்லாம் எவ்வளவு இந்த இன்னைக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்குது, அன்னைக்கு அவ்வளவு சுழுவா முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு கலைஞர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. 69 அடிமை பெண் ரிலீஸ் ஆகுது. அடிமை பெண் ரிலீஸ் ஆன உடனே அதுதான் சிறந்த திரைப்படமாக தமிழக அரசு 67 அண்ணா வந்த பிறகுல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. 67 அண்ணா வந்து காவல்காரன் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு 68 குடியிருந்த கோயிலுக்கு கொடுத்தாங்க. 69 அடிமை பெண்ணுக்கு. அப்ப அடிமை பெண்ணுக்கு கொடுக்கும் போது அந்த படத்துக்கு மட்டும் 4 விருது கிடைக்குது. சிறந்த படம், சிறந்த துணை நடிகை பண்டரிபாய், சிறந்த பாடகர் எஸ்பிபி. அவருக்காக எம்ஜிஆர் 1 மாசம் காத்திருந்தாரு. டிஎம்எஸ் 2 வாரத்துல வந்து பாடி கொடுக்குறேன், என் மகளுக்கு கல்யாணம்னாரு. உடனே பாடி கொடுத்துட்டு போங்கன்னாங்க. முடியாது, காத்திருக்க மாட்டாரோன்னாரு. சரின்னு எம்ஜிஆர் சொல்லிட்டு நான் காத்திருக்கிறேன், ஆனா யாருக்குன்றத நான் முடிவு பண்ணுவேன்ட்டு எஸ்பிபிக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அவருக்கு காய்ச்சல் வந்துருச்சு. 1 மாசம் காத்திருந்து அவரை வச்சு எடுத்தாரு. திரும்ப டிஎம்எஸ் கூப்பிட்டு அவரு இந்த பாட்டை எடுக்கல. அடுத்து சிறந்த இசையமைப்பாளர்னு கேவி மகாதேவனுக்கு கிடைச்சது. என்ன விடுபட்ட ஒரே ஆளு சிறந்த பாடகின்னு ஜெயலலிதாவுக்கு கிடைக்கல. அது கொடுத்திருக்கணும், அது கொடுக்கல. அந்த அம்மா அந்த படத்துலதான் முதல் முறையா அம்மா என்றால் அன்பு பாடினாங்க. இது தவிர பிலிம்பேர் அவார்டு ஒண்ணு எம்ஜிஆருக்கு அடிமை பெண்ணுக்கு கிடைக்கும். அப்ப ராஜ் கபூர் வந்து மேடையில பேசுறாரு. இவர் என்ன சிங்கத்தூட எல்லாம் சண்டை போடுறாரு, அப்பா நான் வந்து ஐ வுட் ஹவ் நெவர் டேக்கன் திஸ் ரிஸ்க் இன் மை ஃபில்ம் அப்படின்றாரு. இதெல்லாம் உயிருக்கு ஆபத்தான செயல், இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. இவர் வந்து எவ்வளவு தைரியமா செஞ்சிருக்காரு அப்படின்றாரு. அங்க உள்ள நடிகர்களும் இவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் இந்த நீரும் நெருப்பும் ஷூட்டிங் நடக்கும்போது தர்மேந்திரா ஹேமமாலினி வந்தது, வந்து அவங்க பார்த்துட்டு போனது. அதுக்கு பிறகு ரிஷி கபூர் ஃபேமிலியோட எம்ஜிஆர் வந்து பார்த்தது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய சம்பவங்கள்லாம் இருக்கு. ஆக இந்த 69 இந்த விருதெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நிதி தட்டுப்பாடா இருக்கு, கொஞ்சம் நிதி திரட்டி கொடுங்க அப்படின்றாரு கலைஞர் எம்ஜிஆர். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி சேலம் மாவட்டத்தை முதல்ல தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து அங்க போய் எம்ஜிஆர் வந்து ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறதுனா 30 ரூபா. அது வந்து பெரியார் ஆரம்பிச்சு வச்சது, இவங்க அதை ஃபாலோ பண்றாங்க. அண்ணா செய்யல. கூட இருந்து போட்டோ எடுக்கிறதுனா 50 ரூபா. அவங்க வீட்டுல சாப்பிடணும்னா 500 ரூபாய். 2 நாள்ல 10 லட்சம் ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டாரு. கலைஞர் கேட்ட தொகைய 2 நாள்ல ஒரு தெருவுல வந்து ஒரு மேடை போடுறது, வரிசையா எல்லாரும் நிக்க வைக்கிறது, எம்ஜிஆர் கிட்ட வந்து எல்லாரும் நின்னு போட்டோ எடுத்துட்டு போனா 50 ரூபாய் அட்ரஸ கொடுத்துட்டு வந்து போட்டோ எடுத்துட்டு போயிடலாம். இப்படி வந்து போட்டோ எல்லாம் எடுத்தாங்க. எடுத்து அவர் 2 நாள்ல கலைஞர் கேட்ட 10 லட்சத்தையும் திரட்டி கொடுத்துட்டாரு. இதுல ஒரு ஆள் போட்டோ எடுக்கும் போது எம்ஜிஆர் தோள் மேல அப்படி கை போட்டு கால் மேல கால் போட்டு அப்படி ஜம்முன்னு உட்காந்து, அப்ப பக்கத்துல இருந்த உதவியாளர்கள் கையெடுன்றாங்க. அப்ப எம்ஜிஆர் இல்ல அவர் காசு கொடுத்திருக்காரு, 50 ரூபாய் கொடுத்து தானே போட்டோ எடுக்கிறாரு, அவர் இஷ்டப்படி எடுக்கட்டும் விடுங்க அப்படின்னு. உடனே அவர் எம்ஜிஆர் தோள்பட்டையில கை போட்டு அவர் தான் கால் மேல கால் போட்டு அப்படி ஒரு பெரிய ஜமீன் மாதிரி உட்கார்ந்தெல்லாம் போட்டோ எடுத்தாங்க. இப்படி எல்லாம் சம்பவங்கள் நடைபெற்றன. இதற்கு அடுத்தபடியாக 1969 என்ன நடந்தது அப்படின்னா, அடிமை பெண்ணுக்கு சிறப்பான சிறந்த விருது கொடுத்துட்டாங்க. அதற்கு அடுத்தபடியாக எம்ஜிஆர் வந்து அரசியலுக்குள்ள நேரடியா வரலாமா அப்படின்ட்டு ஒரு யோசனை வருது.
யோசனை வந்தா இதை யார்கிட்ட கேட்கறது? மக்கள் ஆதரவு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிடணும். அப்ப மக்கள்கிட்ட தான் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். மக்கள்கிட்ட போய் நேரடியா இப்ப பரங்கிமலை தொகுதியில நின்னாரு, போய் கேட்டாரு. எனக்கு ஓட்டு போடுவீங்களான்னாரு. ஓட்டு போடுவோம்னாங்க. சரின்னு வேட்புமனு தாக்கல் கூட பண்ணல. அன்னைக்கே அவர சுட்டுட்டாங்க சாயந்தரம். அதுக்கு பிறகு மருத்துவமனையில இருந்த மாதிரி தான் அவர் வேட்புமனுவே தாக்கல் செய்தார். ஆனா இந்த முறை வந்து அவரு பெரிய அளவுல வரணும்னு நினைக்கிறாரு. ஒரு தொகுதி எம்எல்ஏ மட்டும் கிடையாது. ஏன்னா திமுக இவர் நினைச்ச மாதிரி இல்ல, கலைஞர் இவர் நினைச்ச மாதிரி இல்ல. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவரு அடிமை பெண் வந்துருச்சு. அடுத்து நாயிரெட்டிய கூப்பிட்டு நான் அரசியலுக்கு வரலாமான்னு நினைக்கிறேன். ஒரு படம் எடுக்கணும் அதுக்கேத்த மாதிரி. ஒரு கதை தயார் பண்ணி கொண்டாங்க. ஒரு 30 நாள்ல எடுத்து உடனே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றாரு. சரின்னு அந்த நம் நாடுன்னு ஒரு படம். அதுல எம்ஜிஆர் பேர் துரை, ஜெயலலிதா பேர் அம்மு, எல்லாம் ஸ்டுடியோக்குள்ளே வச்சு எடுத்த படம். நோ அவுட்டோர் நத்திங் லைக் தட். அப்படியே உடனே மட மட மடன்னு எடுத்துட்டாங்க. ஒரு வீடு செட்டு, ஒரு ஆபீஸ் செட்டு, ஜெயலலிதாவுக்கு ஒரு சேரி, அப்புறம் அந்த டான்ஸ் அந்த பின்பகுதி ஒரு பணக்கார வீடு, இவ்வளவுதான். அது போக இவருடைய வீடு, ரங்காராவ் வீடு. பிறகு அந்த ஹாஸ்பிட்டல், அக்கிரமங்கள் நடக்கிற இடம். அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல், ரேஷன் கடை இதெல்லாம். எல்லாமே சத்யா ஸ்டுடியோ அந்த ஸ்டுடியோக்குள்ள வச்சு எடுத்துட்டாங்க. எடுத்து படம் ரிலீஸ் அன்னைக்கு. எம்ஜிஆர் நாகிரெட்டியும் வந்து தியேட்டர்ல நிக்கிறாங்க தெரியாம. நின்னா ஒரே அப்ளாஸ். அதுலயும் எம்ஜிஆர் அந்த நகரசபை சேர்மனா இருந்து அதுலயும் பாருங்க ஒரு சின்ன ரோல் தான். பெரிய மினிஸ்டர்லாம் அவர் எடுக்கல. ஒரு நகரசபை சேர்மன்ற அளவுக்கு தான் அவரு ஆழம் பாக்குறது தானே. லேசா தானே நம்ம காலை விட்டு பார்ப்போம். டபக்குன்னு ஒரு போய் தண்ணிக்குள்ள காலை விடுவோம், உள்ள இழுத்துறாது. அதனால அவர் அந்த மாதிரி லைட்டா ட்ரையல் பாக்குறாரு. பார்க்கும்போது மக்களுடைய ஏகோபித்த கைதட்டல், வரவேற்பு இதெல்லாம் பார்த்துட்டு நாயிரெட்டி கையை பிடிச்சிட்டு நான் ஜெயிச்சுட்டேன், நான் அரசியலுக்கு வரலாம், மக்கள் எனக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, கொடுப்பாங்க நான் நேரடியா அரசியலுக்கு வந்தா அப்படின்ட்டு சந்தோஷமா பேசிட்டு போயிட்டாரு. படம் நல்லா ஓடிருச்சு. அப்பதான் சிவந்த மண்ணு வருது. சிவந்த மண்ணெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருச்சு நம் நாடு. ஏன்னா அதுக்கு செலவழிச்ச காசுக்கு அது நஷ்டம். நாட்கள் இல்ல கணக்கு, வசூல் வரணும்ல. அந்த மாதிரி வசூல் இல்லாம போயிருச்சு. சரி, இப்ப நம் நாடு வெற்றி பெற்றது. இப்ப அடுத்து 1970 எக்ஸ்போ போனோம். உலகம் சுற்றும் வாலிபன் படம் எடுக்கணும். அதுக்கு கதை தயார் இல்ல. வெளிநாட்டுல போய் எடுக்கணும்ன்ற ஆசை மட்டும் இருக்கு. மணியன் வந்து அண்ணா பற்றி ஒரு கட்டுரை கொடுங்கன்னு கேட்டு வந்தவரு அப்படியே எம்ஜிஆரோட பழகி ஃப்ரெண்ட் ஆகி இந்த வெளிநாட்டுக்கு போய் படம், எனக்கு வெளிநாட்டுல அவரை தெரியும், இவரை தெரியும். அவர் நிறைய டிராவல் ஆக்ஸ் எழுதியிருக்காரு. அப்போ இதெல்லாம் சொன்ன உடனே சரி நீங்க அங்கங்க போய் எல்லா இடத்துலயும் அனுமதி வாங்கிக்கிட்டு இருங்க, நான் கிளம்பி வந்துடுறேன். வந்து இங்க கதாநாயகி தேடுனா ஜெயலலிதா ஒப்புக்கொள்ளவே மாட்டேன்றாங்க. எத்தனை கதாநாயகி நீங்க போடுறதா இருந்தாலும் நான் ஒருத்தி தான் நடிப்பேன், வேற ஆளே போடக்கூடாது, நான் மட்டும்தான் வருவேன், நம்ம 2 பேர் தான் போகணும் டீமோட அப்படின்றாங்க. இதெல்லாம் நடக்காத காரியம். ஏன்னா அந்த அம்மா பயங்கரமா குண்டாயிட்டாங்க. அதனால இனி உங்களை போட்டா எனக்கு பெரியம்மா மாதிரி இருப்பீங்க, அதெல்லாம் வேண்டாம். ஒரு ரோல் வேணா பண்ணுங்க, அந்த சந்திரகலா ரோல், ஒரு டான்சர், குடும்ப கஷ்டத்துக்காக வெளிநாட்டுல போய் ஆடி பிழைக்கிற ஒரு பெண் அப்படின்னு ஒரு ரோல். மீதி எல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் உங்களே போட முடியாது. அடிமை பெண்ல அந்த அம்மா அப்படித்தானே போட்டு அந்த படம் ஃபுல்லாவே ஜெயலலிதாவை மையமிட்டதாக மாத்திட்டாங்கல்ல. அந்த மாதிரி போடணும்னு நினைச்சாங்க. ஆனா எம்ஜிஆர் ஒத்துக்கல. இவங்களுக்குள்ள தகராறு வருது. இதுக்கு நடுவுல அங்க இருந்து மணியன் இங்க அனுமதி வாங்கிட்டேன், அங்க அனுமதி வாங்கிட்டேன். இது செப்டம்பர்ல அங்க இது எடுக்கணும். எது உலக பொருள் காட்சி. வாங்க வாங்கன்றாரு. அப்புறம் கலைஞரும் அதுக்கு உண்டானதெல்லாம் செய்து எம்ஜிஆர் டீமோட கிளம்புறாரு. இந்த நடிகைகள் 3 பேரை கூப்பிட்டுக்கிட்டு டீமோட ஜானகி அம்மா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாரு. கிளம்புனா வழிநடுக வரவேற்பு. ரசிகர்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் கேட்கல. எம்ஜிஆர் வெளிநாடு போய் படம் எடுக்க போறாருன்னு தெருவெல்லாம் கருப்பு சிவப்பு கொடி, ரசிகர்கள் வரவேற்பு. விமான நிலையத்துக்குள்ள போனா என்டிஆர் வந்திருக்காரு, ஜெமினி கணேசன் வந்திருக்காரு இவரை வாழ்த்தி வழி அனுப்ப. அப்புறம் பார்த்தா கலைஞர் வந்துட்டாரு. கலைஞர் வேன நேர ஏரோப்ளைன் வாசலுக்கே விடுன்ட்டாரு. இங்க இருந்து இறங்கி நடந்தெல்லாம் போகல, நேர பக்கத்துல விட்டு அங்க இருந்து அவர் எம்ஜிஆர் ஏறி உள்ள போய் சீட்ல உட்கார்ற வரைக்கும் கலைஞர் போய் அவருக்கு தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து அப்படியே 2 பேரும் நிகழ்ச்சியோடு கண்ணீர் மல்க விடை கொடுத்து விட்டு வந்தார். எம்ஜிஆரும் போய் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டார். இனி அடுத்து ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்திரா காந்தி காங்கிரஸ் இந்த திமுகவும் சேர்த்து வைக்க போற கூட்டணி 71 ஏன் வந்து கலைஞர் தன்னுடைய ஆட்சியை அவரே
வந்து ஒரு வருஷம் இருக்கும் போதே 67ல இருந்து 72 5 ஆண்டுகள் இருக்குல்ல பதவி. அப்ப 71லயே அவர் அதை ஏன் கலைச்சாரு என்னன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.